இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். ஓகே போலாமா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த 5 வருஷத்துலேயும் திமுக ஆட்சியில் கஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக தான் இன்றைக்கி, ஒரு போதைப் பொருட்கள் மிகுந்த மாநிலமாக, தற்கொலைகள் அதிகமாக நடைபெறுகின்ற மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 525 தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாங்க. எல்லாமே பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. 1000 ரூபாய் தருவான்னு சொன்னாங்க. 2 வருஷம் கழித்து தான் 1000 ரூபா கொடுத்தாங்க. போன வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல. இப்போ தேர்தலை சந்திக்க இருக்கனால பொங்கலுக்கு எல்லாம் வீட்டுக்கு வீடு 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கனால இன்றைக்கி எல்லா மாவட்டங்களில் வந்து இன்றைக்கி திமுகவினர் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் 20 கோடி ரூபா எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கி வந்திருக்கிறது. ஆக பணத்தை வைத்து ஆட்சியை பிடிக்கலாம்னு இன்றைக்கி திமுக நம்பிக்கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சிவகங்கையில் காவல் நிலையத்தில் அடித்து கொண்ட அஜித்குமாருக்கு நியாயம் கிடைக்கவில்லை. சாத்தாங்குளத்தில் நடந்த இரட்டை கொலைக்கு அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க. இன்றைக்கி இவருடைய ஆட்சி காலத்தில் இன்றைக்கி 33 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மறைப்பதற்காக வால் போஸ்ட் அடித்து டப்பா இன்ஜின் முட்டை அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஆட்சியில் முட்டையாக இருக்கிறது, சீரோவாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு. ஆனால் இன்றைக்கி திறனற்ற ஒரு அரசாக, திறமையில்லாத ஒரு அரசாங்கமாக இன்றைக்கி எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு மீண்டும் ஜனநாயகம் மலர்வதற்கு, தமிழகத்தில் ஒவ்வொரு தமிழரும் தலை நிமிர்வதற்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிற 1ஆம் தேதி வருகிறார்கள். 28ஆம் தேதி வருவதாக இருந்தது. இப்பொழுது 1ஆம் தேதி வருகை தந்து மிக பிரம்மாண்டமான அந்த கூட்டத்தில், தேசிய ஜனநாயக கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறார்கள். நாங்கள் மதுராந்தகத்தில் மாநாடு போட்டு பொதுக்கூட்டம் போட்டோம். அது மாநாடு போல் முடிவடைந்தது. மைல்கள் கணக்காக கார்கள் அங்கே நின்று கொண்டிருந்தது. மக்கள் வெள்ளத்தில் பாரத நரேந்திர மோடி அவர்களும், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழக தலைவர் அண்ணன் EPS அவர்களும், மதிப்புக்குரிய நமது ஐயா G.K. வாசன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் TTV தினகரன் அவர்கள், நீதி கட்சியினுடைய தலைவர் AC சண்முகம் அவர்கள், ஐக்கிய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் அண்ணன் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும், எல்லா இயக்கங்களும், எல்லா கட்சிகளும், எல்லா சமுதாய அமைப்புகளும் இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் மறைப்பதற்காக, திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த ஊழல்களை மறைப்பதற்காக என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு ஒன்றுமே செய்யலை, பட்ஜெட் போடலை அப்படின்னு. ஆனால் 40,000 கோடி ரூபாய்க்கு செமிகண்டக்டர். ஆனால் இவங்கெல்லாம் பட்ஜெட் போடுறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் பட்ஜெட் போடுறாங்களா? இல்லை, தமிழ்நாடு முழுவதும் போடுறாங்க. ஆனால் திருநெல்வேலிக்கு ஒன்று, நாங்குநேரிக்கு ஒன்றுன்னு இதுவரைக்கும் பட்ஜெட் போட்டிருக்காங்களா? இல்லை. ஒட்டுமொத்தமாக போடுவாங்க. எந்தெந்த பகுதியில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதனுடைய அடிப்படையில் அந்த பட்ஜெட்டு, அந்த நிதிகள் ஒதுக்கப்படும். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி மத்திய அரசு, மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக அழகான ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கிறார்கள். 40,000 கோடி ரூபாய்க்கு செமிகண்டக்டர்கள், 10,000 கோடி ரூபாய்க்கு மருத்துவ செலவுகளுக்கு, ஆயுர்வேத மருந்துகளுக்கு 10,000 கோடி ரூபாய் கண்டுபிடிப்பதற்கு, தென் மாநிலங்களில் கனிம வளங்களை மிகப்படுத்துவதற்காக, நவீன வகை கனிம வளங்களை கண்டுபிடிப்பதற்காக. ஆனால் இங்கே நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எல்லா கனிம வளங்களும் கொள்ளையடிக்கப்படுகிறது. எல்லா களியக்காவளை வழியாக, செங்கோட்டை வழியாக மணல்களும் கனிம வளங்களும் கடத்தப்படுகிறது. அதற்கு பதிலாக அங்கிருந்து பினராயி விஜயன், நம்ம முதலமைச்சருடைய நெருங்கிய நண்பர் பினராயி விஜயன், எல்லா மருந்துகளுடைய கழிவுப் பொருட்கள் பூரா அங்கே கொண்டு கொட்டிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நல்ல பொருட்கள்லாம் கேரளாவுக்கு போகுது, மருந்து கழிவுப் பொருட்கள்லாம் இங்கே வருது. மத்திய பட்ஜெட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் மகளிருக்காக விடுதிகள் அமைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை நல்ல திட்டங்கள், ரோடுகள், சாலைகள், விமான போக்குவரத்துகள் அனைத்திற்கும் மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாராளுமன்றத்தில் நடிகர் கமலஹாசன் அவர் பேசியிருக்கிறார், தமிழை வைத்து பிழைக்கிறோம் என்று. ஆனால் தமிழை வைத்து பிழைப்பது யார்? அவளுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள்.
பாராளுமன்றத்திலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியது, இதில் பெரியார் அவர்கள் தமிழ் மொழியை பற்றி என்ன பேசினார், தமிழ் மொழி மிக மோசமான மொழி, இதுக்கு மேலே நான் சொல்ல முடியும் அப்படின்னு பெரியார் பேசியதை மேற்கோள் காட்டி பாராளுமன்றத்திலே நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்கிறார். இவ்வளோ அழகான பட்ஜெட். உலகத்திலே இந்தியா 4வது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி நாட்டை உயர்த்தி காட்டிய மிகப்பெரிய மனிதர். நமது நாட்டு இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டார்கள் காஷ்மீரில். அதற்கு பதிலாக சிந்தூர் ஆபரேஷனை பாகிஸ்தானுடைய லாகூரில் போய் நடத்தி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்களை பார்த்து இன்றைக்கி வேறு விதமாக பேசக்கூடிய திறமையற்ற தமிழக அரசு நிர்வாகத்தை உண்மையிலே நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இருந்தது. இப்பொழுது 1ஆம் தேதி மதுரையிலே பேச இருக்கிறார்கள். இன்னும் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிராக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வேற சொல்லிக்கொண்டே, ஒரு பொய் குற்றச்சாட்டு. ஆனால் எங்களுடைய மாநில தலைவர், இன்றைக்கி சிறுபான்மை மாநில தலைவர் ஜான்சன்கே, இவர் ஜான்சன் சிறுபான்மையுடைய மாநில தலைவர், திருநெல்வேலியில் கூட சிறுபான்மையுடைய மாநில மாநாட்டை கூட நடத்த இருக்கிறார்கள். எங்களுக்கு என்று எந்த விதமான பாகுபாடு, எந்த பேதமும் எங்களுக்கு கிடையாது. எல்லோரும் ஒன்றே குலம் ஒருவனே தேர்ந்த வழியில் தான் பாரதிய ஜனதா கட்சி. இத்தனை 11 வருஷம் ஆட்சி பிரைம் மினிஸ்டர். எந்த சிறுபான்மையினருக்கு எந்த சிறு பாதிப்பு கூட கிடையாது. ஆனால் எல்லோருக்கும் சமமான முறையில், எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்துங்கிற முறையில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய்க்கு வரி ஏய்ப்பு செய்ததா 1.5 கோடி வந்து அவர் வந்து வரி ஏய்ப்பு செய்திருக்கிறாருன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை போய் நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியுமா? ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் வரி ஏய்ப்பு செய்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ தான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது பிறகு ட்ரம் எல்லாம் சேர்ந்து அடிப்போம். எல்லாம் சேர்ந்து மத்திய அரசோட பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணி தமிழகம் முழுவதும் திமுக போஸ்டர் ஒட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பட்ஜெட் வந்து தமிழகத்துக்கு பெரிய முட்டை கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான போஸ்டர்கள்லாம் பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்கணும்? அதாவது என்னென்னா, இவங்க செஞ்ச தவறையெல்லாம் மறைக்கிறது. இப்போ 3000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இப்போ அவசரம். அதில் 450 கோடி ரூபா இன்றைக்கி அவர்களுக்கு கமிஷன் வர இருக்குது. இதையெல்லாம் மறைப்பதற்காக கஞ்சா, போதைப் பொருள், 11வது கிளாஸ் படிக்கிற பையன் பையில் கஞ்சா எடுத்துகிட்டு போகிறான் ஸ்கூலுக்கு, பீர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறான். யாருடைய ஆட்சியில்? முதலமைச்சருடைய ஆட்சியில். ஆனால் இவங்க சொல்கிறாங்க முட்டை அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இவங்களுடைய ஆட்சி தான் முட்டை. இவங்க வந்து மக்களுக்கு கொடுத்தது முட்டை 0. ஆனால் மக்கள் இவங்க திருப்பி கொடுக்க போகுது இதே முட்டையை 2026 தேர்தலில் திருப்பி கொடுக்க போகிறாங்க. கட்டுமான பண்ணி முடிவடையில திறக்க வாய்ப்பு இருக்குன்னு தகவல் போது உண்மைதானா? எய்ம்ஸ் போய் பார்க்க போகிறாங்க. கிட்டத்தட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில் எல்லா பணிகளும் நிறைவடைந்த சூழ்நிலை இருக்கிறது. நான் அதை போய் ஆய்வு பண்ண இருக்கிறேன். இன்னும் ஒரு 2 தினங்கள் ஆய்வு பண்ணி பார்த்த பிறகு பணிகள் முடிவடைந்து இருந்தால் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் அதை திறப்பார். அங்கே எய்ம்ஸ் மட்டுமல்ல, இன்றைக்கி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை மருத்துவமனையில், அரசு கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுமே மத்திய அரசு. ஏற்கனவே 110 கோடி ரூபாய்க்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதுபோல் 70 கோடி ரூபாய்க்கு எல்லாமே மத்திய அரசு திட்டம். ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே செய்யலை மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் புதிய கூட்டணி அறிவிப்புகள் ஏதாவது வெளிவர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ தொடர்ந்து மதுராந்தகத்தில் டிடிவி தினகரன் இணைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மதுரையில் தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் வந்து அவரை வேற யாரும் வருவாங்க? மேடையில் புதிய தலைவர்கள் யாரும் இருக்குதா? கண்டிப்பாக வருவாங்க. பிரதமர் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறாங்க சார். போறது விடுறாங்க. தேமுதிக இருக்கு, புதிய தமிழக நிறைய கட்சிகள் இருக்காங்க. வாய்ப்பு இருக்கா இணையறதுக்கு? கண்டிப்பாக வருவாங்க. யாரெல்லாம் வருவாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரதமர் திருப்பரங்குன்றம்